ஹாய் ஸ்நேகிதரே, இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரையை தவாவில் செஞ்சு சாப்பிட்லாமா? பொட்டேட்டோ சீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இதேமாரி செஞ்சு சாப்பிடும்போது நான்வெஜ் ஃபீல் இல்லாமல் இருக்கலாம். பொட்டேட்டோவை நல்லா தோல் சீவி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பேஸ்ட்டு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணி நல்லா முன்னாடியும் பின்னாடி நல்லா தடவி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இந்த மசாலா அதில் இறங்கட்டும். அவ்வளோதான். நம்ம ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அதில் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட பொட்டேட்டோ தவா ஃப்ரை ரெடி ஆகிடும். இதை நம்ம சாம்பார் சாதம், மோர் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். என்றைக்கும் செய்கிற அந்த பொட்டேட்டோ ஃப்ரையை கொஞ்சம் தவாவில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. என் பையன் இதை சும்மா பஜ்ஜி மாதிரி சும்மாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது போல் சிம்பிளான ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.